ஹலோ. டெஸ்டிங். சவுண்ட் கிளியராக கேட்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இப்படியான ஒரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் QTV என்ற பெயரில் உங்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானது இது போன்ற ஒரு ரமலானுடைய காலத்தில் தான். அதனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறதுல இரட்டிப்பு மகிழ்ச்சி. நம்ம சமீப நாட்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். ஒரு புதிய அப்டேட் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ அமைய போகுது. QTV அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவோடு நாம் ஆரம்பித்த ஒரு ஊடகம். அந்த கனவை உண்மைப்படுத்தியது இறைவனுக்கு அடுத்தபடியாக அன்பான இதயங்கள் நீங்கள் தான். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லாமல் இந்த ஊடகத்தை இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடர மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஊடகத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த பெரிய கேள்வி, நம்ம இதில் மியூசிக்கோ இல்லை நகைச்சுவையோ இல்லை வேற விஷயங்களோ நம்ம இதில் செய்ய போறதில்லை. முழுக்கவும் இஸ்லாமிய விழுமியங்கள் சார்ந்து அதனுடைய அடிப்படை சார்ந்து தான் நம்ம செயற்பட போறோம். அதுல எந்த விதமான இருட்டடிப்போ அல்லது பிழையான கருத்துக்களோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா தான் நம்ம இந்த ஊடகத்தை ஆரம்பிச்சோம். அப்படியான ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய ஊடகத்தை நிறைய பேர் பார்ப்பாங்களா, அதை பின்தொடருவாங்களா என்ற கேள்வி எங்களை சுத்தி இருந்த நிறைய பேருக்கு இருந்த கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ், அதனை பின்தொடர்ந்து இப்படி ஒரு ஊடகத்தை செய்யலாம் என்ற நம்பிக்கையோட இன்றைக்கு நிறைய பேர் இந்த களத்துல தங்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க சேவையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. QTVயை நம்ம ஆரம்பிக்கும் போது முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை உலகத்துல இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் இருட்டடிப்பு செய்து தவறான கருத்துக்களை சொல்லுது அல்லது நடக்காத விஷயங்களை சொல்லுது, முஸ்லீம்கள் மேல பழி போடுது. இதை நம்ம வெளிப்படையாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படையாக இருந்துச்சு. அந்த ஒரு அடிப்படையில் நம்ம ஆரம்பித்த இந்த ஊடகம் நீண்ட தூரம் உங்களுடைய பேராதரவோட தொடர்ந்து பயணிச்சிச்சு. 2018ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த ஊடகத்தை நம்ம தொடர்ந்து நடத்தி செல்றதுல நிறைய தடங்கல்கள், பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், அதே மாதிரி துரோகங்கள், குழப்பங்கள், சர்ச்சைகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. எங்களை சுற்றி இருந்த நெருக்கமாக இருந்த நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஊடகத்தை வச்சு நம்ம எவ்வளவு நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஊடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு அற்புதமான ஆதரவை ஆரம்ப கட்டத்தில் செய்த எல்லோருக்குமே என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய அந்த எண்ணங்களுக்கும் செயற்பாடுகளுக்கும் இறைவன் தகுந்த கூலியினை வழங்குவானாக. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊடகத்தை தொடர்ந்து செய்ய முடியாம போனது ஒரு பெரிய கவலை. எப்படியாவது இதை நம்ம ஒரு நாள் இதை மீண்டும் கட்டி எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளேயும் இந்த QTVயினுடைய ஆரம்ப கட்டத்தில் என்னோட உறுதுணையாக இருந்த சகோதரன் நஹியானுக்கும் இருந்த ஒரு விஷயம். நம்ம ஆரம்பத்தில் கை கொண்ட இந்த அற்புதமான இறை அழைப்பு பணியை இந்த ஊடகத்தின் வழியாக மறுபடியும் தொடரணும். அது புதிய உத்வேகத்தோடு இருக்கணும், எந்த விதமான தொய்வும் இல்லாமல் இருக்கணும். பழையபடி நாம மீண்டும் மறைஞ்சு போயிடக்கூடாது, தொடர்ந்து நம்ம பிரகாசிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் மீண்டும் இந்த ஆரம்பம் இருக்கு. இனிமேல் நாம QTV என்ற பெயர்ல இயங்க போறதில்லை. QTV என்ற ஒரு ஊடகம் இருக்க போறதில்லை. QTV நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த பேரை நம்ம இனிமேல் Q மீடியா என்று சொல்லி தான் மாற்றிருக்கிறோம். இந்த Q மீடியாவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செஞ்சுருக்கிறோம். இப்போதைய காலகட்டத்தில் நம்ம யாருமே ரேடியோ கேட்குறது ரொம்பவே குறைஞ்சிட்டு, டிவி பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு நான் பல வருஷங்களாகுது டிவி பார்த்து. இப்போது இந்த டிவியோ ரேடியோவோ நமக்கு முக்கியமாக இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாருடைய கையிலையும் இப்போ ரேடியோ கேட்குறதா இருக்கட்டும், நிகழ்ச்சிகள் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஃபோனில் ஏன் நம்ம ஒரு இஸ்லாமிய தமிழ் ஊடகத்தை ஃபோனில் கொண்டு வரக்கூடாது? வீடியோவாக அதை கொண்டு வரணும், 24 மணி நேரமும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கடுமையான உழைப்பு வேணும், கடுமையான பொறுமை வேணும், கடுமையான பொருளாதார பலம் வேணும். எல்லாத்தையும் இப்போதைக்கு நமக்கு செய்கிறதுக்கான சக்தியும் வலிமையும் இல்லை. அதனால Q மீடியா அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் எல்லாருமே ஆண்ட்ராய்டில் இருந்தாலும் சரி, ஐஃபோனில் ஆப்பிள் ஸ்டோரில் இருந்தாலும் சரி, உங்களால் இந்த மொபைல் அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்தோ ஆப் ஸ்டோர்ல இருந்தோ தரவிறக்கம் செய்து கேட்கலாம். இதில் குர்ஆன் நீங்கள் வாசிக்கலாம், அதே மாதிரி தொழுகை நேரங்கள் அறிந்து கொள்ளலாம். முக்கியமாக 24 மணி நேரமும் எங்களுடைய இஸ்லாமிய தமிழ் ரேடியோவை நீங்கள் கேட்கலாம். அதுலேயும் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் சிறப்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் இனிமே இந்த ரேடியோ மூலமாக கேட்கலாம். இனிமேல் Q மீடியா என்ற எங்களுடைய அப்ளிகேஷனோடாக நீங்கள் Q ரேடியோவையும் கேட்கலாம். எனவே இந்த ஆரம்பம் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும், ஒரு தொடரான ஆரம்பமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்ஷா அல்லாஹ். கடந்த காலங்களில் நீங்கள் எப்படி எங்களுக்கு ஆதரவும் அன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த புதிய பயணத்தில் உங்களுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட இனிமேல் எங்களுடைய பயணத்தை உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு ஆரம்பிக்கிறோம். அதற்கான உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். இன்னும் மெருகூட்டப்பட்ட மேம்படுத்தப்பட்ட எங்களுடைய அப்ளிகேஷனுடைய அப்டேட்டுகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த காணொளியில் நான் தோன்றினாலும் சகோதரர் நஹியானுடைய அர்ப்பணிப்பு மிக்க
உழைப்பும் அவருடைய பொருளாதாரமும் இந்த ஊடகத்தை இன்னும் மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு புதிய ஆரம்பத்தோடு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பயணத்தை தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனி வானம் நோக்கும் நுட்பம் காண்போம், தயங்காதே தோழா. வரும் காலம் எல்லாம் இங்கு நமதாகும் எனும் விதி செய்வோம், வா வா தோழா. நீ எழுந்து வா, எங்கள் பக்கம் இணைந்து வா. நாம் வெற்றி காணவே புது பாதை நடந்து வா.